அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரம் ஆண் பெண் இருபாலருக்கும் எப்படி உள்ளது என்று பார்ப்போம். இந்த நட்சத்திரம் 4 பாதங்கள் கடகராசியில் உள்ளது. கடகராசி அதிபதி சந்திர பகவான் ஆவார். நட்சத்திர அதிபதி சனீஸ்வர பகவான் ஆவார். பூச நட்சத்திரம் பெண்கள். இவர்கள் மாநிலம் உடையவர்கள். இவர்களில் பல பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பார்கள். ஒரு சிலர் மட்டும் வேலைக்கு செல்வார்கள். வேலைக்கு சென்றாலும் வீட்டையும் கணவன் குழந்தைகளையும் அன்பாக பாசமாக கவனித்துக் கொள்வார்கள். தாய் தந்தையிடம் அதிகம் பாசம் கொண்டவர்களும் இவர்களே ஆவார்கள். மேலும் மாமனார் மாமியார் இடமும் அதிகம் பாசம் கொண்டவர்கள். இவர்கள் வெளிநாடு செல்லும் பாக்கியம் உடையவர்கள். அதிக நாட்கள் வாழக்கூடியவர்கள். 80 வயது வரை வாழ்வார்கள். ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். தேவைக்கு மட்டும் செலவு செய்வார்கள். ஆடம்பர செலவுகளை செய்வது இவர்களுக்கு பிடிக்காது. நேர்மையானவர்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். நல்ல நண்பர்களை உடையவர்கள். எந்த விஷயத்திலும் பதறாமல் சிந்தித்து செயல்பட்டு வெற்றியை பெறுபவர்கள். ஆண்கள் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள். பெருந்தன்மையான மனத்துடையவர்கள். பெரியவர்களிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் உடையவர்கள் இவர்களே ஆவார்கள். இவர்களில் 50% பேர் அரசு துறையில் பணிபுரிவார்கள். 30% பேர் தனியார் துறையில் பணிபுரிவார்கள். 20% பேர் கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேற்றம் அடைவார்கள். பெரும்பாலும் இவர்கள் சற்று கருப்பானவராக இருப்பார்கள். ஒரு சிலர் மாநிலமாக இருப்பார்கள். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டி பாடுபடக்கூடிய நல்ல எண்ணங்கள் உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். பொறுமைசாலி, திறமசாலி, நல்ல நண்பர்களை உடையவர்களும் இவர்களே. அதே சமயம் நண்பர்களால் பாதிப்பு உள்ளவர்களும் இவர்களே ஆவார்கள். தாய் தந்தை அன்புடன் கடைசி வரை காப்பாற்றுவார்கள். படிப்பு சுமாராகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்கள் கஷ்டங்களை சந்தித்து நல்ல பெயர் எடுப்பார்கள். ஆண் வாரிசு குறைவாகவும் பெண் வாரிசு அதிகம் உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். மனைவி குழந்தைகள் அனைவரிடமும் பாசமாக அன்பாக நடந்து கொள்வார்கள். இவர்களில் பெரும்பாலும் காதல் செய்ய மாட்டார்கள். இவர்களில் ஒரு சிலர் வெளிநாடு வேலை அல்லது வெளிநாடு செல்லும் பாக்கியம் உள்ளவர்கள். மேலும் அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடியவர்களும் இவர்களே ஆவார்கள். ஆரோக்கியத்துடன் இருப்பதும் இவர்களே ஆவார்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.